ரமா இப்படி கேட்பான்னு நீ எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்ததுதான். புரியல? நீ சொன்னியே பொண்ணுங்கிறவ தண்ணியில இருக்கிற மீன் மாதிரின்னு. அந்த மீனை திசை திருப்பினதே குலசேகரங்கிற திமிங்கலம் தான். புரியல என்னாச்சா? வீட்டை கேட்டது மட்டும்தான் ரமா. கேட்க சொன்னது உங்க அண்ணன் குலசேகரன். உன் அண்ணன் ரமாவை விருந்துக்கு அனுப்பல, வீட்டை கேட்கறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கான். அவங்க இங்க வர்றாங்கன்னு சொன்னது எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்ப உண்மையாயிடுச்சு. ரமா சொன்னால, ஐயாவோட மகளா எனக்கு நீங்க 1000 பண்ணிருக்கலாம். குலசேகர மருமகளா இருக்கிற எனக்கு அந்த வீட்டை மட்டும் எழுதி கொடுங்கன்னு சொன்னால, அதோட அர்த்தம் இப்ப உனக்கு புரியுதா? ஐயா புரிஞ்சுக்கிட்டேயா. நான் இப்பவே போய் என்ன உன் அண்ணன் கிட்ட போய் சண்டை போட போறியா? ஆமாய்யா, இது அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்கிற வேலை தானையா. அவன் அடுத்ததா அந்த வேலையை தாமா செய்ய போறான். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவன் தனியே ஒரு பாதையில போயிட்டு இருக்கான். சரி, எங்க போய் முடியுதுன்னு பாப்போம். ராஜா ஐயா வா வா. முத்தரசி, முத்தரசி. அண்ணே, அண்ணே வாங்கண்ணே. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனே. நீப்பா நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? மாமா நல்லா இருக்கியாப்பா நீ? நல்லா இருக்கேன் மாமா. வாங்க உள்ள வாங்க. டேய், அவரை ஏன்டா உள்ள கூப்பிடுற? என்ன விஷயமா வந்திருக்காருன்னு இங்கேயே கேளு. அப்பா, ஐயாவை அவமானப்படுத்தணும்னு நீங்க நடந்துக்கிறது சரியில்லைப்பா. இப்படி நடந்துக்கிறதுல உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சந்தோஷம் இல்ல. ஐயாவை மதிச்சு இப்ப நீங்க உள்ள கூப்பிடுறீங்க. கூப்பிடுங்கப்பா. டேய், நீ ஏன்டா அவரை கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவரு கிடக்குறாரு. அண்ணே, நான் உங்களை கூப்பிடுறேனே, உள்ள வாங்கண்ணே, வாங்க. முத்தரசி, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு உன்னை மனைவியாவும் என் மகளை மருமகளாவும் கொடுக்க வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சேன்னு எனக்கு வேதனையா இருக்குமா? ஏமாரம்மா, ஒன்ன பக்கத்தா உங்க அப்பா வந்திருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டுட்டு அப்படியே அனுப்பிச்சிருமா. அப்பா, நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க. இப்படிலாம் நீங்க ஐயா கிட்ட நடந்துகிட்டா டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நான் ரம்மாவை கூட்டிட்டு ஐயா வீட்டுக்கு போயிடுவேன். போடா போ. நான் உன்னை தடுக்க மாட்டேன்டா. நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். ஐயாவுக்கு உன்னை தார வார்த்தை கொடுத்துட்டு இப்பவே உன்னை தலை முழுகிட வேண்டாம். ஆமா. ஏங்க, ஏன் அவசரப்பட்டு இப்படி வார்த்தையை விடுறீங்க? பொறுமையா இருங்க. நான் இப்ப ஐயாவோட மக இல்ல, இந்த வீட்டு மருமக. நான் இந்த வீட்டுல தான் வாழணும். அந்த வீட்டுக்கு போறத ஐயாவே ஏத்துக்க மாட்டாரு. பாத்தியா குலசேகரா, இதாண்டா என் மக. நீ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சோம் மாமனார் ஆயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு மதிப்பு கொடுக்க நினைக்கிறாளே, அந்த மனசு யாரு கொடுத்தது? சுப்புலட்சுமி கொடுத்தது. அவங்க உன்னை மதிக்கிறாங்கன்னு அவங்கள பலவீனமா நினைக்காத. அதான் அவங்களுடைய பலம். ஐயா வந்து ரொம்ப நேரமாச்சே, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ணே, யானை குழியில விழ போகுதுன்னா தவளை கூட எட்டி உதைக்கும்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறது எனக்கு சங்கடமா இருக்குண்ணே. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கடவுள் இவருக்கு சரியான பாடம் கத்து கொடுப்பாரு. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். ரமா,
ஆய்குடி வீட்டை உன் பேருக்கு பத்திரம் பண்ணி கொண்டு வந்திருக்கம்மா. இனிமே அந்த வீடு உங்க எல்லாருக்குமே சொந்தம். ஐயா, ஆயக்குடி வீட்டை இந்த குலசேகரன் திட்டம் போட்டு வாங்கிட்டான்னு ஐயாவுக்கு என் மேல வருத்தமோ? எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை குலசேகரா. நான் ஏன் வருத்தப்படணும்? நீதான் சுப்புலட்சுமி குடும்பத்தை சுவடே இல்லாம அழிக்க போறேன்னு சொன்ன. இன்னைக்கு என்ன நடந்தது பாத்தியா? சுப்புலட்சுமி மகளே உனக்கு மருமகளாயி சுப்புலட்சுமி குடும்பமே பிரிய முடியாதபடி உனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே நீ என்ன பண்ண முடியும்? ஐயா, அந்த சுப்புலட்சுமி குடும்பம் எனக்கு சொந்தமாயிடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இனிமேலதான் என்னால எதையும் செய்ய முடியும். உங்க பொண்ணு ரமா வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கல. இங்க இனிமேதான் அது ஆரம்பிக்கணும். பாத்துக்கோங்க. அப்பா, என்ன ஐயாவை பயமுறுத்துறீங்களா? அண்ணே, என் புருஷன் எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் செய்வாரு. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா எப்படின்னு? அத்தை, பேசி பேசி பிரச்சனையை பெருசுபடுத்த வேண்டாம். அப்பா, பத்திரத்தை கொடுங்கப்பா, மாமா அமைதியாயிடுவாரு. இந்தாமா. ரமா, அத வாங்காத. ஏன் மாமா? அத அப்படியே வாசல்ல வச்சுட்டு போக சொல்லு. ரமா, அவர் அதை கொடுத்ததா இருக்க கூடாது, இந்த குலசேகரை எடுத்ததா இருக்கணும். அதான் அங்கே வைக்க சொல்லு. சொல்லு. அழாதுமா, கடவுள் இருக்காரு. ரமா, என் மருமகளே, ஏன் அழற? அந்த பத்திரத்தை எடுத்துக்கொடு, இப்ப எடுத்துக்கொடு. உன் கையால எடுத்துக்கொடு. எங்க கொடு. ஹலோ அம்மா, நான் ரமா பேசுறேன். ரமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஐயா உன்னை பார்க்க தானே வந்தாரு, பத்திரம் கொடுத்தாரா?
வந்தாருமா. என்னம்மா உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? எங்களோட பிரிவு கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் ரமா. ஆ, ஐயா இப்பதானே அங்க வந்தாரு, பாத்திருப்பியே. என்னம்மா ரமா, ஏமா அழற? ஐயா நீ வீட்டை கேட்டதுக்காக கோச்சுக்கிட்டாரா? இல்லம்மா, அப்பா உட்காந்து ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. ஏமா நல்லபடியா தானே வந்தாரு, ஏன் விசாரிக்கல? குலசேகரம் மாமா அப்பாவை வீட்டுக்குள்ளேயே வர விடாம வாசல்லையே நிக்க வச்சு அங்கேயே பேசிட்டு வாசல்லையே பத்திரத்தை வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாருமா. ரமா நீ என்னமா சொல்ற? ஐயாவ வெளியில நிக்க வச்சு அனுப்பிட்டாரா? அது மட்டும் இல்ல, சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு சம்பந்தி உறவை கொண்டாடிக்கிட்டு உங்க வீட்டுல நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு அப்பா கிட்ட நேருக்கு நேரா பேசிட்டாருமா. அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியுமாமா? அப்பா அதையெல்லாம் வெளியில காட்டிக்காம எனக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாரு தெரியுமா? என்னால பேச முடியலம்மா. ரமா சுப்பு, சுப்பு, என்னம்மா இது, ஏன் அழற? ஐயா ரமா. ஓ, ரமா ஞாபகம் வந்துருச்சா? என்ன சுப்பு நீ, நம்ம ரமா யார் வீட்டுக்கு போயிருக்கா? ஏன் சொந்த தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பக்கம் முத்தரசி இருக்கா, இந்த பக்கம் ஜெயச்சந்திரன் இருக்கா. நம்ம பொண்ணு நினைச்சு நீயே அழுதுட்டு இருக்க. அவ மாமியாரா ஏதாவது குடும்பம் பண்ணுவான்னு நினைக்கிறியா? மாமியார் யாரு? என் தங்கச்சி. அவளா குடும்பம் பண்ண போறா? அவ சொந்த பொண்ணை பாத்துக்கிறத விட நம்ம ரமாவை நல்லா பாத்துக்குவா. குலசேகரன் நினைச்சுதான் எல்லாரும் பயந்தோம். இப்ப என்னாச்சு? நம்ம ரமா புத்திசாலித்தனமா என் மாமனார் தான் சீரா வேணும்னு எல்லாரையும் ஜெயிச்சுட்டா. அதனால குலசேகர நம்ம ரமாவை குடும்ப வழக்கா மதிக்கிறா. ரமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? நான் போனது ஏதோ 10-15 வருஷம் பிரிஞ்சிருந்தது மாதிரி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுட்டாமா. ஐயா என்ன சுப்பு ஒரு மாதிரியா பாக்குற? சுப்பு என்ன ஆச்சு, ஏன் அழற? ஐயா இந்த தஞ்சை சீமை எல்லாம் பல்லக்கில உட்காந்து ஊர்வல வந்தவரியா நீங்க? என்னைக்கு பொண்ணை கொடுத்த இடத்துல உள்ள கூட விடாம வாசல்லையே கால் வலிக்கு நிக்க வச்சுட்டாங்களே ஐயா. இப்பதான் ஐயா ரமா போன் பண்ணா, அவளால பேச கூட முடியல. அங்க நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா ஐயா. அம்மா, சுப்பு, சாரு வர்றா. ரமா போன் பண்ண விஷயம் சாருக்கு தெரியவனா? அழாம கண்ணை தொடச்சிக்க. அப்பா நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்த. அம்மா குழம்பு இறக்கி வச்சிட்டேன். சரிம்மா. ஏம்மா அழற? ஓ, என்ன மறுபடியும் ரமா ஞாபகம் வந்துருச்சா? பின்ன இருக்காதம்மா, இத்தனை வருஷமா கூடவே இருந்தா, கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போயிட்டா, அதான் அழறா.
அப்பா ஆ. வீட்டு பத்திரத்தை ரமா கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேம்மா. இருந்ததும் ஒரே வீடுதான், அதையும் நம்ம வாங்கிக்கிட்டோமேன்னு ரமா கொஞ்சமாவது வருத்தப்பட்டாளாப்பா? அவ எதுக்குமா வருத்தப்படணும்? அவ கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானம்மா. சாரு, ரமா வீட்டை கேட்டதை நினைச்சு நீ அவளை தப்பா நினைக்கிற? வேற எப்படிம்மா நினைக்க முடியும்? அவ இவ்ளோ சுயநலவாதியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அம்மா, அப்பாவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நிலம் இருக்கலாம், ஆனா நமக்கு சொந்தமா ஒரு வீடு கூட இல்லையம்மா. ஏய், என்னடி அதிக பிரசங்கத்தனமா பேசிக்கிட்டே போற? சுப்பு, அப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க மனசை புண்படுத்துறதுக்காக இப்படி பேசல. கடைசி வரைக்கும் நாங்க இந்த வாடகை வீட்டுல தான் காலத்தை தள்ளணுமா? நாளைக்கே இந்த வீட்டோட ஓனருக்கு ஒரு நெருக்கடி வந்து இந்த வீட்டை கேட்டா மறுபடியும் நாங்க வீடு தேடி அலையணுமா? கடைசி வரைக்கும் எங்களுக்கு வாடகை வீடுதான் கதியாப்பா. சொல்லுங்கப்பா. உன் உணர்வை நான் மதிக்கிறேம்மா. இந்த வீட்டை இனிமே வாடகை வீடா நினைக்க வேண்டாம், சொந்த வீடா நினைச்சுக்க. எப்படிப்பா நினைச்சுக்கிறது? நீங்க சொல்றதுக்காக வேணா நான் அப்படி நினைச்சுக்கிறேன். ஐயா, என்னய்யா இவ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா? நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. அவ சரியாதான் கேக்குறா, நான் தான் யோசிக்காம இருந்துட்டேன். சுப்பு, நான் செட்டியார்ட்ட இந்த வீட்டை வாடகை கேட்கும்போது நீங்க ஏன் வாடகை கேட்குறீங்க, வேணா கரையம் பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் தான் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். இப்ப கேட்டா தருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை பேசி முடிச்சிடறேன் சாரு. உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா, நான் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என் பிள்ளைங்கள்லயே ரொம்ப நியாயமாவும் கராராவும் இருக்கிறது நீ மட்டும்தான். ஐயா, சாப்பிட வாங்க ஐயா. வாச்சா.